ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் பாவ் பாஜி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கட் பண்ண கேரட் 1 கப், பீன்ஸ் 1 கப், 1 கேப்சிகம், 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா அப்படியே யூஸ் பண்ணுங்கள். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், இல்லை 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம். நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திங்கன்னா இதோட டபுள் மடங்கு சில்லி பவுடர் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் இந்த எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் நான் போட்டுடுறேன். இப்போ இந்த காய்கறி எல்லாம் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. நல்லா குழைய வேகணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா கூழாகிற அளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும். வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ண தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பட்டர் வேணுனாலும் பட்டர் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுட்டேன். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடுறேன். அதை நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மொத்த கிரேவிக்கும் தீ போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் நான். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசியணும். இப்போ எடுத்து வச்சுருக்குற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ இந்த சில்லி பவுடரை போட்டுறேன். இந்த தனியாத்தூளையும் போட்டுறேன். ஜீரகத்தூள், கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ண தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நான் இதில் ஊற்றிடுறேன். இந்த கிரேவி வேகிறதுக்கு அந்த தண்ணி போதும். இப்போ அது நல்லா கொதித்த பிறகு இப்போ பாருங்கள், அந்த கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது வேக வச்சு மசிச்சு வச்ச இந்த வெஜிடபிள்ஸை போட்டுடுறேன். அதையும் நல்லா இந்த கிரேவியோட கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கிரேவியும் அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக அதை நல்லா வதக்கி விட்டுறேன். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் தூவிடுறேன். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாவ் பன் வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த பாவ் பண்ணை நான் சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். கட் பண்ணிக்கிறது ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இந்த கடைசியில் இருக்கிற இடம் வந்து கட் ஆகக்கூடாதுங்க. அப்போ தான் நமக்கு டோஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு தவாவில் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாவ் பண்ண தவா மேலே வச்சிடுறேன். ஒரு நிமிஷம் போதுங்க, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாவ் பன் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுங்க, அப்புறம் அது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போதுங்க. பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சுங்க.
நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் வெங்காயத்தை தூவி லெமனை பிழிஞ்சிட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.